குழந்தை பாக்கியம் வந்து நெறைய பேருக்கு திருமணமாகி இல்லாம இருக்குது. அவங்கலாம் வந்து இந்த பங்குனி உத்திரத்துல என்னென்ன வழிபாடுகள் செஞ்சா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? ஓகே. இப்போது டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிருச்சு. ஐவிஎஃப் அந்த மாதிரி நிறையா வந்து இந்த கருத்தரித்தல் முறையெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அவ்வளோ அட்வான்ஸான டெக்னாலஜிலேயே வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. நிறையா வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களும், அடுத்து நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் வெயிட் பண்ணுறவங்களும், இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமான் ஆலயத்தில் பக்தர்களுக்கு பானகம் நெய்வேத்தியம் செஞ்சு தானம் தரலாம். அப்போ பக்தர்களுக்கு வந்து நீங்கள் பானகம் தர்றது மூலியமாக உங்களுக்கு வந்து குழந்தை பேர் ஏற்படும். அடுத்து ரெண்டாவது, முருக பக்தர்கள் எல்லாம் நிறையா நடந்து போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வெயில் காலகட்டத்தில் பங்குனி மாதம் அப்படின்னாலே வெயில், இந்த காலகட்டத்தில் மோர் தானம் செய்யலாம். அப்போ பக்தர்களுக்கு வந்து மோர் செய்யலாம் குடிக்கிறதுக்கு. அப்போ இந்த பானகம் ப்ளஸ் மோர் இந்த தானம் செய்வதால் உங்களுக்கு வந்து குழந்தை பேர், அதுவும் ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே, ஏன்னா இப்போ சனி ராகுவும் மீனராசிக்குள்ளே இணைகிறாரு. இந்த ராகு பகவான் அடுத்த பயிற்சி சனி வீட்டுக்கு போகுது. அப்போ இதெல்லாமே என்ன, குழந்தை பேருக்கான செயற்கையில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து குழந்தை பேரில் நான் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பானகமும் மோரும் தானம் செய்வதால் நீங்கள் அடுத்த குறுகிய ஷார்ட் பீரியட்லேயே வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு வருடத்துக்குள்ளேயே மழலை செல்வம் வந்து தவழும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி பாருங்கள்.